தமிழ் இல்ல எனக்கு புரியல. என்ன இப்ப இதெல்லாம் எதுக்கு? அட, இத பார்த்து ஷாக் ஆயிடியா? என்ன நீ இதெல்லாம் சும்மா இந்த இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, படிக்காத பண்ணது. இத பாக்குறப்போ நம்ம கல்யாண நாள், நம்மளோட முதல் இரவு இதெல்லாம் வளரும் நினைவுகளா நமக்கு ஞாபகம் வரும்ல. அதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் பயப்படாத. மொழி மோசமா இருக்கே. நல்லா இருக்குல்ல இந்த செட்டப்பெல்லாம். என்னாச்சு? எதுக்கு இந்த நாடகம்லாம்? நாடகமா? ஓ, வள்ளி திருமணம் நாடகம் கேக்குறியா? நான் அத கேக்கல. அப்புறம் காலையில இருந்து 10 ஜோடிக்கு இலவச திருமணம், ஊருக்கே சமபந்தின்னு என்னென்னமோ பண்ணியலே. அது மூலமா இப்ப என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு காலையில இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாததுனாலதான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இதெல்லாமே நாங்க காரணம் இல்லாம செய்யல தமிழ். நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் தேடணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இது எல்லாமே. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்பவே காயப்படுத்திட்டேன். உன் மனசுல என்னால ஆறாத வடுவா ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. அந்த காயத்துக்கெல்லாம் நான் மருந்து போடணும்னு ஆசைப்படேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனாலதான் என் அப்பா எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு முன்னாடி நான் பேசின வார்த்தை எல்லாமே தப்புதான். என்னதே ஒவ்வொரு நாளும் நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட கூடாது. உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. அதுக்காக தான் நான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டேன். என்னால உனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு நான் மருந்து போடணும்னு நினைக்கிறேன். மருந்து எல்லாமே தப்புதான். குடி போதையில தெரியும். தெரியாம குடி போதையில போவதில்ல உங்க அப்பாவை பாரோ இல்ல உங்க அம்மா சாணத்துல இருக்கிறவங்கள பாரோ அப்படி ஒரு வாரியை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. எவ்வளவு குடிச்சிருந்தாலும் அவங்கள பாரு அப்படி ஒரு வாரியை சொல்ல உங்களுக்கு வாய் வந்துடாதுல்ல. ஆனா பொண்டாட்டினா வரும் ரொம்ப இலகாரம் இல்ல. ஆனா பொண்டாட்டினா வரும் ரொம்ப இலகாரம் இல்ல. அவ ஏதோ ஒரு வீட்ல இருந்து நம்மள நம்பி வந்துடா. இனிமே காலம் முழுக்க சாகுற வரைக்கும் கண்டிப்பா நம்ம வீட விட்டு போக மாட்டா. நம்மள விட அவளுக்கு வேற கதி கிடையாது. அதனால அவளை மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால அவளை என்ன வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லி